இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக நீங்கள் கவலைப்படணும், உங்களை கவலைப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் எதிரியாகிய பிசாசு குறியா இருக்கிறான். கவலை, கலக்கம், பயம், இந்த எண்ணங்களை பிசாசு உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது தேவனுடைய பதில் வந்து கொண்டிருக்கிறது, அப்படித்தான் அர்த்தம். எனவே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இத என் நினைவுக்கு கொண்டு வந்தபடினால பிசாசே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. பிறகு இவ்வாறு சொல்லுங்க: பிதாவே உமக்கு நன்றி, நீர் என்னுடைய சார்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. யோசபாத் ராஜா இதைத்தான் செஞ்சான். 3 மிக பெரிய இராணுவங்கள் யூத ஜனங்கள் வாழ்ந்த தேசத்தை சூழ்ந்து கொண்டன. அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பது போல தெரியவே இல்லை. தேவ மனுஷனாகிய இந்த ராஜாவுக்குள் பயம் மற்றும் கலக்கத்தின் எண்ணங்கள் வந்து முட்டி மோதுகின்றன. ஆனா அவன் ஜனங்களை கூடி வர செய்தான். அவன் தன்னுடைய கண்களை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுத்தான். இன்றைய வசனத்துல நாம வாசித்த ஒரு எளிமையான ஜெபத்தை அவன் செய்கிறான். யோசபாத்தின் ஜெபம் கேட்கப்பட்டது. எதிரிகளின் கூடாரத்துக்குள்ள அணிவகுத்து செல்லும்படி தேவன் தம்முடைய ஜனங்களிடம் சொன்னாரு. அவர்கள் தேவனை துதித்து கொண்டே சென்றாங்க. அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு செல்லல. அவர்கள் தேவனை துதித்து உயர்த்தி ஆராதித்து கொண்டே சென்றாங்க. இதை நாம் கவனிக்கணும். தேவன் அவர்களை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி வேண்டுமா? ஆம் அப்படின்னா கவலைப்படாம தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் அதுபடியே செய்ய அப்பா கிருபையா இந்த பிள்ளைகளுக்கு உதவுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அமேன். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்பவராக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அமேன். நீர் ஒருவரே மகா உன்னதமான தேவனப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கிறீங்க, அதற்கும் மேலாகவும் சந்திக்கிறீங்கப்பா. நாங்கள் இனி கவலைப்படுகிறவங்களா வாழ விரும்பலப்பா. நாங்கள் உண்மை உயர்த்தி துதிக்கிறவங்களா, உண்மை ஆராதிக்கிறவர்களாக வாழ விரும்புகிறோம். கவலை மற்றும் கலக்கத்தின் எண்ணங்கள்லேருந்து நீர் வாக்கு பண்ணியிருக்கிற விடுதலையை இன்றைக்கு நாங்கள் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு எடுத்த இந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்கும்படி உதவுங்கப்பா. அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளும் இன்றைக்கு யோசபாத் ராஜாவின் சூழ்நிலை மாதிரி தான்ப்பா இருக்குது. அமேன். அவங்க இருதயம் முழுவதும் கலக்கமும் பயமும் நிரம்பி இருக்குதுப்பா. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையேன்னு சொல்லிட்டு கவலை தோய்ந்த முகத்தோடு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனால் இன்றைக்கு அவங்க இருதயத்தை நீங்கள் மாற்றுறீங்க ஏசப்பா. அமேன். அப்பா, மகிழ்ச்சியோடு உண்மை ஆராதிக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆகிறது அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்க போகிறாங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. சுற்றி அடைக்கப்பட்ட நிலைமைப்பா, இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு பிரச்சனை போச்சுன்னா அடுத்த பிரச்சனைகள் இப்படி சுற்றி அவங்கள பிரச்சனைகள் பாடாய் படுத்துகிறதுப்பா. பண தேவைகள், நோய்கள் அப்பா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், உறவுக்குள்ள விரிசல்கள், விட்டுட்டு போன கணவன், பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலை. வேலைக்கு போக முடியாமல் உடம்பு சரியில்லாத நிலைமை. எப்படி நான் என் பிள்ளைகளை கரையேற்றுவேன்? சாகிறத தவிர வேற வழியே இல்லையே அப்படின்னு
ஏகப்பட்ட பிள்ளைகள் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கப்பா. அமேன். இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நீங்கள் பேசுகிறீங்க ஏசப்பா. ஆறுதலின் தேவனாகிய நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆறுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா, சமாதானத்தை கொடுக்குறீங்கப்பா. அமேன். இருட்டின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அப்பா உங்களுடைய வெளிச்சத்தை நீங்கள் காட்டுறீங்க ஏசப்பா. உங்களுடைய முகத்தின் பிரகாசம் அந்த பிள்ளைகள் மேல் இப்பொழுது படுகிறதுப்பா. அமேன். தவறான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இப்பொழுது மாறுகிறதுப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா வாழ வழி இல்லைன்னு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய வழிகளை இப்பொழுது உண்டு பண்ணுறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை அப்பா தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அழைத்த தேவனப்பா, தெரிந்தெடுத்த தேவனப்பா. இன்றைக்கு அப்பா எங்களுக்கு வேற வழி இல்லை, எப்படி ஜெபம் பண்ணன்னு கூட தெரியாத நிலைமையில அப்பா உம்மை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோமப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லா திசைகள்லையும் பிரச்சனைகளை முடுக்கும்போது அப்பா வழியே இல்லாத சூழ்நிலையில் எங்கள் கண்களை அப்பா உங்க மீது பதிக்கிறோம் ஏசப்பா. உண்மை தவிர எங்களுக்கு வேறு ஆதாரம் இல்லை ஏசப்பா. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் யாரும் எங்களை காப்பாற்ற முடியாதுப்பா. நீர் மாத்திரம்தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்கள் கண்களை அப்பா உங்கள் மேலே பதிக்கிறோமப்பா. உங்கள் மேலே நாங்கள் நோக்கமாக இருக்கிறோமப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை ஆராதிக்கிறோமப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயம், கவலை இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தது அப்பா. இப்பொழுது நாங்கள் உண்மை கண்டு கொண்டோமாப்பா. இனி நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா, கவலைப்பட மாட்டோம் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை ஆராதிக்கிறோமப்பா, உண்மை துதிக்கிறோமப்பா, உண்மை ஆராதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. சுற்றி தண்ணீர் சூழ்ந்து நிற்கும் போது தண்ணீருக்கு இடையில வழியை உண்டு பண்ணி உங்களுடைய ஜனங்களை கடந்து போக செஞ்சீங்க ஏசப்பா. எதிரியின் சேனைகளை அப்பா ஒரே தூதனா நின்று தோற்கடித்தீங்க ஏசப்பா. அமேன். எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்றீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோமாப்பா, உண்மை துதிக்கிறோமாப்பா. எங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பயங்கள், கவலைகள் இப்பொழுது எங்களை விட்டு நீங்குகிறதுப்பா. அமேன். நீர் எவ்வளவு பெரியவர்ங்கிறத அறிந்து கொள்ளும் போது அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர்ங்கிறத அறிந்து கொள்ளும் போது அப்பா, நீங்க எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத அறிந்து கொள்ளும் போது எங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலை, பயம் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோமப்பா, உண்மை துதிக்கிறோமப்பா, உண்மை துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இதையே செய்கிறாங்க ஏசப்பா. அவங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அப்பா பெரியவராகிய உண்மை நோக்கி துதிக்கிறாங்கப்பா, ஆராதிக்கிறாங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்வீங்கிறத 100% நான் நம்புகிறேன்ப்பா, விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. அமேன். இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.